Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இன்னும் ஒரு புதிய நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காண பண்ணி அதிகாலையிலே அவருடைய பிரசன்னத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்ததற்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly for adding one more day to our life and also bringing us to the presence of God. இந்த காலை வேளையிலேயும் அவருடைய கிருபையை தேடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look unto the Lord, seeking His presence in this morning hour. அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் எனையே வெறுத்தேனையா உம்தயை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. பரிசுத்தமுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, கிருபை உள்ளவரே, Our Holy One, our Lord of mercies and Lord of grace. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. How great is your grace, Lord. உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்கள் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. Lord, how great are holy scriptures, Lord. உண்மையாகவே நாங்கள் உம்முடைய வேதத்தை ஒரு நாளும் நாங்கள் அறிந்து தீர்க்கவே முடியாதப்பா. Lord, truly we cannot know and completely read your word even once, Lord. இந்த உலகத்தின் கடலை பார்க்கிலும் மணலை பார்க்கிலும் மிக ஆழமானதும் விஸ்தாரமானதும் உம்முடைய வசனம் கர்த்தாவே. Lord, your word is deeper and vast than the ocean and the sand of this world. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? Lord, who can understand your wisdom? உம்முடைய ஆழங்களை யார் அடைய முடியும் ஆண்டவரே? Lord, who can reach your depths, Lord? ஆண்டவரே, இன்றைக்கு ஆவியானவர் எங்களுக்கு பிரயோஜனமானதை எங்களுக்கு போதிக்கும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு சமர்ப்பிக்கிறோம். Lord, today we commit ourselves humbly at your feet that the Holy Spirit may teach us that is required for us, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தியானம் எங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்க கிருபை தார். Lord, give us grace that today's devotion be very useful to us, Lord. அடியேனை இரத்தத்திற்குள்ளே மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. Cover your servant under your blood and you reveal yourself, Lord. உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். We are waiting for your word, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே 180 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே நாம் ஈடுபடுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். By the grace of God, I really thank God for giving us grace to involve in this 180 days Bible reading challenge. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த 180 நாட்களிலும் ஆண்டவர் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து காலை தோறும் நாம் தியானங்களை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு அளித்து வருகிற கிருபையும் எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving us grace to come to His presence every day morning in the hour and also to meditate from the book of Proverbs. ஆண்டவருடைய கிருபையினாலே 21 தியானங்களை நாம் செய்து முடித்திருக்கிறோம். By the grace of God, we have completed so far 21 devotions. இன்றைக்கும் ஆவியானவர் நலமானதை நமக்கு போதிப்பாராக. Even today, let the Holy Spirit teach us that is good. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Proverbs chapter 1 verses 20 to 22. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்?
Wisdom calls aloud outside. She raises her voice in the open squares. She cries out in the chief concourses. At the openings of the gates in the city, she speaks her words. How long, you simple ones, will you love simplicity? For scorners delight in the scorning, and fools hate knowledge. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வேத பகுதியை நாம ஒரு சில நாட்களாகவே நாம தியானித்து கொண்டே இருக்கிறோம். We have been meditating from the scripture portion for the past few days. இன்றைக்கு காலையிலேயும் இந்த தியானத்திற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது, Even today, as I was waiting in the presence of God for this devotion, ஆண்டவர் இந்த வேத பகுதியில் ஒரு சில வார்த்தைகள் மறுபடி அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறத கர்த்தர் எனக்கு சுட்டி காட்டினார். the Lord highlighted few words that are again and again repeated in the scripture portion. அது என்ன தெரியுமா? You know what are they? விரும்புவது, You love, அது மாதிரி பிரியப்படுவது, and you delight, வெறுப்பது. you hate. விரும்புவது, பிரியப்படுவது, வெறுப்பது. Love, delight, hate. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுது. Wisdom is calling aloud. எல்லா இடத்திலேயும் எல்லா வகைகளிலேயும் எல்லாரை பார்த்தும் ஞானம் சத்தமிட்டு அழைக்கிறது. The wisdom is calling aloud to everyone, to everywhere, in every way. யாரை பார்த்து அழைக்கிறது? Unto whom are these? வேதைகளை பார்த்து அழைக்கிறது. It is calling aloud towards the simple ones. நிந்தனைக்காரரை அழைக்கிறது. It is calling the scorners. அதுபோல மதியினரை பார்த்து அழைக்கிறது. It is also calling fools. பாருங்க, இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று ரொம்ப அவசியமா தேவை. அது என்னன்னா ஞானம். So all these people desperately need is wisdom. ஆனா வேதனை என்னவென்றால், அவங்க ஞானத்தை விரும்புவதை பார்க்கிலும் ஞானத்தை வெறுக்கிறார்கள். But the thing is that rather than loving wisdom, they are hating wisdom. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க ஞானத்தை வெறுக்கிறது மாத்திரம் கிடையாது, அவங்களுடைய மதியினத்தை அல்லது அவங்களுடைய புத்தியினத்தை, பேதமையை, நிந்தனையை விரும்புறாங்களாம். அது ரொம்ப நேசிக்கிறாங்களாம். They are not only hating wisdom, but instead they are also choosing and loving simplicity, scorning and foolishness. நேற்றுக்கு நாம கவனித்தோம், எப்படி நாம சில வேளையில தவறான காரியங்கள், நமக்கு தேவையான காரியங்களை நாம தெரிந்து கொள்ளாதபடி தவறான நிதானங்கள் நம்ம லைஃப்ல வந்துருதுன்னு நம்ம கவனிச்சோம். So yesterday we saw about wrong assessment, how we don't choose things that are necessary for us but choose the wrong ones. தவறாக நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை கணிக்கிறதுனால தான் நம்ம தவறான காரியங்களுக்கு பின்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லி கவனித்தோம். Yesterday we saw, since we assess ourselves wrongly, we go behind wrong in incorrect things. ஆனால் இன்றைக்கு நான் ரொம்ப முக்கியப்படுத்த விரும்புகிறது என்னன்னு சொன்னா, but today what I want to emphasize, இந்த வேத பகுதியில் ஒரு காரியம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா, தவறான காரியங்களை விரும்பும் ஒரு விருப்பம். So here, this is really shocking. The scripture portion here says the love they have for the wrong things. இன்றைக்கு நான் பேச போகும் தியானத்தின் தலைப்பு தவறான அன்பு அல்லது தவறான நேசம் சொல்லலாம். So today the title of my devotion is wrong love. தவறான அன்பு, தவறான நேசம். It is wrong love. பாருங்க, இந்த அன்பு அப்படின்ற ஒரு காரியத்தை நாம ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு காரியம்ன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. So this love is something we are supposed to handle very carefully. ஏன் சொன்னா, அன்பு நீங்க நினைக்கிறது போல சாதாரண காரியம் கிடையாது. It's because love is not something ordinary as you think. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், if you read 1 Corinthians chapter 13 verse 8 onwards, அங்கே வேதம் சொல்லுகிறது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. Here the Bible says love never fails. தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகலாமா, அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகலாமா, அறிவானால் ஒளிந்து போகலாமா. Here it says whether there are prophecies they will fail, whether there are tongues they will cease, whether there is knowledge it will vanish away. ஆனால் அன்பு மாத்திரம் ஒழியவே ஒழியாது. But love never fails. அதே 13ஆம் அதிகாரம் 13ஆம் கடைசி வசனத்தை வாசிப்பீங்களானா, அந்த அன்பு தான் எல்லாத்திலும் பெரியதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். And if you read the last verse of the verse chapter 13, it says the greatest of these is love. அதாவது நிலைத்திருக்கிறவைகள்ல பெரியது அன்புதான். Among those that abideth forever is love. இந்த அன்பு ஒழியாது. This will never fail. அன்பு ரொம்ப பெரியது. It is the love is greater. அது மாத்திரம் இல்ல, நீங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசிப்பீர்களானால், if you read Song of Solomon chapter 8 verses 6 to 7, இந்த அன்பு எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளதுன்றதை கொஞ்சம் படிக்கலாம் நீங்க. here you can read the characteristic of this love. அதுல வாசிக்கிறோம், இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது.
அதன் தழல் அக்கினி தழல், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையாய் இருக்கிறது. Set me as a seal upon your heart, as a seal upon your arm, for love is as strong as death, jealousy as cruel as a grave, it flames of fire, a most vehement flame. 7ஆம் வசனத்துல In verse 7, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். many waters cannot quench love, nor can the floods drown it. If a man would give for love all the wealth of his house, it would be utterly despised. அப்போ இதுல என்ன நம்ம முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, அன்பு ஒரு பலவீனமான ஒரு உணர்வு அல்ல, அல்லது ஒரு சுபாவம் அல்ல. அன்பு என்பது மிக மிக வலிமையான ஒரு தன்மை என்பதை நம்ம கவனித்துக் கொள்ளணும். So here we have to understand that love is not something that is weaker, but love is stronger than everything. ஒரு மனிதனுக்குள்ள எதை நினைத்து எதை பற்றி அவனுக்கு அன்பு இருக்கிறதோ அதை குறித்து அவன் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். So a man should be very careful upon what he sets his love. ஏனென்றால் அது ரொம்ப வலிமையானது. Because it is very strong. அது நிலைத்திருக்க கூடியது. It abides forever. அது ஒரு மனிதனையே டோட்டலா மாற்றக்கூடியது. It can change a person totally. பாருங்க, இந்த நியூக்ளியர் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அணு சக்தின்னு சொல்லுவாங்க. So you have something called nuclear energy. இந்த அணு சக்தி ரொம்ப ரொம்ப வலிமையானது. This nuclear energy is very powerful. இந்த வலிமையான இந்த நியூக்ளியர் எனர்ஜியை நாம கரண்ட் தயாரிக்கும்படி, மின்சாரம் தயாரிக்கும்படி நாம பயன்படுத்தலாம். We can use this nuclear energy to generate power and electricity. ஆனால் அதே அணு சக்தியை நம்ம அணுகுண்டுகளை உண்டாக்கவும் நம்ம பயன்படுத்தலாம். At the same time we can also use this nuclear energy to make atomic bombs. அன்பு அதே போலதான். Love is also same sort. அன்பு ரொம்ப வலிமையானது. Love is very powerful. அது எதனாலையும் தணிக்கவே முடியாது. You cannot quench it by anything. அந்த அன்பை நாம் சரியான காரியங்கள் மேல் அன்பையும் நேசத்தையும் வைத்தா நமக்கு அது நன்மையை கொண்டு வரும். If you set your love upon the right things, it will bring good to us. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், because apostle Paul says, இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ? எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. Nothing can separate me. பாருங்க, அப்ப அவ்வளவு வலிமை உள்ளது அந்த அன்பு. So such a stronger one is love. ஆனா அதே அன்பை நாம் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தி தவறான காரியங்கள் மேல் அன்பை வைக்க நாம் முற்படுவோமானால் அது நம்மை மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நேரா கொண்டு போய்டும். But if you try the same love to use for wrong things, or you set this love upon the wrong things, then that will lead us to destruction. நீங்கள் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல இந்த 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, if you read Proverbs chapter 1 and verse 22, இந்த ஜனங்க எதன் மேல் அன்பு வைக்கிறாங்கன்னா பேதமையை ரொம்ப நேசிக்கிறாங்களாம். So here these people love simple mindedness. அவங்க எதை விரும்புறாங்கன்னா நிந்திக்கிறதை விரும்புகிறார்கள். Here they love to scorn. அவங்க மதியனத்தை விரும்புகிறாங்க, அவங்க ஞானத்தை வெறுக்கிறாங்க. And they hate wisdom and they love knowledge. உங்களால நம்ப முடியுதா? Can you understand this? என்னங்க, யாருங்க போய் முட்டாள்தனத்தை விரும்புவா? Who will love foolishness? யாருங்க போய் நிந்தனையை விரும்புவா? Who will love scorning? யார் போய் கேட விரும்புவா நீங்க நினைக்கலாம். So you may think, who will love the simplicity? ஆனா ஞானி சொல்றாரு, ரொம்ப காலமா நான் காத்துட்டு இருக்கிறேன், இவங்க இந்த ஞானத்துக்கே தங்க செவியை சாய்க்க மாட்டேங்கிறாங்க, மனதை திருப்ப மாட்டேங்கிறாங்க. ஞானத்தை நேசிக்கிறதுக்கு பதிலா இவங்க மதியினத்தையும் நிந்தனையையும் பேதமையும் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்றாரு. But the wise man says that I've been waiting for a long time, but these people are not giving heed or heart towards this wisdom, but they are loving simplicity, scorning and foolishness. நீங்கள் வேதத்துல அநேக வசனங்களை வாசிப்பீங்க, நேரம் கிடையாது, நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதுல எப்படி மனிதர்கள் சரியான காரியங்கள் மேல் அன்பை செலுத்தாமல் தவறான காரியங்கள் மேல் அன்பு செலுத்துகிறார்கள் அப்படின்றத பல இடங்கள் ஆண்டு குறிப்பிடுகிறார். We have many verses in the Bible, but we don't have time, where God mentions how people set their love upon wrong or incorrect things rather than loving the correct ones. ஒரு சிலதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். I want to show you few things. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 52ஆம் சங்கீதம் 3 முதல் 4 வாசித்தால், if you read Psalm 52 verses 3 and 4, கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய், தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார்னு வாசிக்கிறோம். Here we read, you love evil more than good, lying rather than speaking righteousness.
You love all devouring words, you deceitful tongue. என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. How amazing it is. எதை விரும்புதான்? What do they love? சங்கரிக்கிற சகல வார்த்தைகளை விரும்புகிறதாம். It loves devouring words. அதுல வேதம் சொல்லுகிறது, நீ வந்து எதை விரும்புகிறன்னு சொன்னா அழிக்கிற வார்த்தைகளை விரும்புகிறாய். So you love all devouring or destroying words. நீங்கள் அதே சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களுக்கு வருவீர்களானால், if you read the same Psalm 4 verses 2 and 3, அங்கே இதே போல வாசிக்கலாம். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். Here it is, how long will you love worthlessness and seek falsehood? எதை விரும்புறாங்க? What are they loving? பொய்யை விரும்புறாங்க. They love false. அவங்க வீணானதை விரும்புகிறாங்க. They love worthlessness. ஆண்டவர் வந்து எரேமியால ரொம்ப ஆச்சரியமா ஒரு கேள்வி கேட்பாரு. The Lord asks in Jeremiah a very surprising question. நீங்கள் எரேமியா 5ஆம் அதிகாரம் 30 முதல் 31 வாசித்தால், if you read Jeremiah chapter 5 verses 30 and 31, வேதம் சொல்லுகிறது, திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. an astonishing and horrible thing has been committed in the land. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். The prophets prophesy falsely. ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். And the priests rule by their own power. இப்படி இருப்பது என் ஜனத்திற்கு பிரியமாய் இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. And my people love to have it so. எது பிரியமா இருக்கா? What do people love? சொல்றது கள்ள தீர்க்க தரிசனமா? It is false prophecy. கள்ள தீர்க்க தரிசனத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்ட ஒரு ஜனமாக இந்த ஜனம் மாறிடுச்சு. These people have become a people who love this false prophecy. என்ன ஒரு வேதனையா இருக்கு பாருங்க. அதான் அவர் சொல்றாரு, திடுக்கிடத்தக்க திகைத்து நிற்கத்தக்க ஒரு காரியம் வந்து தேசத்துல நடந்துட்டு இருக்கின்றார். That's why he says an astonishing and horrible thing has been committed in the land. நான் சொல்லுவேன், சில வேளையில சிலருடைய அன்பை நீங்கள் பார்ப்பீர்களானா உங்களுக்கு இந்த மாதிரி திகைப்பு, இந்த மாதிரி திடுக்கிடத்தக்க ஒரு அதிசயம் உங்களுக்கு மனசுல தோன்றும். Really, when you see a few people's love, you can have such kind of astonishment and horrible thing that might be happening. ஏன்னா இதையா நேசிக்கிறாங்க? So are they loving this thing? இதை எப்படி அவங்க விரும்புறாங்க? How are they loving this? எப்படி இதெல்லாம் ஆசை வச்சிருக்காங்க? How do they set their love upon it? எப்படி இத போய் பிரியமா பின்பற்றி போறாங்களே, எப்படி உங்களால் இதை நேசிக்க முடியுது? How could they love it and follow it? How could they love that? ஆனால் இதேதான் ஞானி கேட்கிறாரு, எவ்வளவு காலம்பா நீ போய் மாயையை போய் நீ பின்பற்றிட்டு இருப்ப? எவ்வளவு காலம்தான்ப்பா நீ வந்து பேதமையை நீ விரும்புவ? எவ்வளவு காலம் நீ வந்து மதியினத்தையும் புத்தியினத்தையும் நிந்திக்கிறதையும் நீ நேசிச்சு அதுக்கு பின்னாடி தொடர்ந்து போயிட்டு இருப்ப? That's why wise man asks, how long you will love the simplicity, how long you will love scorning, and how long you will hate wisdom and love foolishness. பிரியமானவர்களே, அன்பு வந்து ரொம்ப வலிமையானதுதான். My dear ones, the love is stronger. அன்பு என்பது எதனாலும் தணிக்க முடியாததுதான். You cannot quench love using anything. அன்பு என்பது ரொம்ப நிலைச்சிருக்கிற வல்லமை உள்ளதுதான். Love is powerful that it can abide forever. ஆனா எதன் மேல் நாம் அன்பு வச்சிருக்கிறோம்ன்றதுல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். But we should be careful on what we have set our love. இங்கே இந்த பேதைகளுடைய நிலை என்னன்னா, அவங்க ஞானத்தை அவங்கள பார்த்து ஞானம் வந்து சத்தமிட்டு கூப்பிட்டா கூட அதை நேசிக்காம அவங்க ஞானத்தை வெறுத்துட்ட ஒரு இருதயம் உள்ளவளா இருந்தாங்க. Here the pathetic situation of the simple one is that when the wisdom cries out aloud towards wisdom, they just reject it and they love simplicity. நான் இன்றைக்கு காலையில உங்களுக்கு இதை பற்றி நான் உங்களோடு பேச போறேன். Today I am going to speak about this in this morning. ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து அன்பினால் அவன் நிறையும் போது சரியான திசைகள் அவன் அன்பு திரும்பாம தவறான காரியங்கள் மேல் ஒருவனுடைய இருதயத்தின் அன்பு திருப்பப்படுவதற்கான காரணங்கள் என்ன? What are the reasons why a person is diverted towards a wrong love or do not set his love upon the right one? நீங்க பாருங்க, சில பேருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி லைஃப்ல சரியான அன்பை விட்டுட்டு தவறான அன்புக்கு பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. Even when you see certain families, they will live the right love and to go towards the wrong love. அவருடைய மனைவியோ கணவனோ அந்த கணவனை மனைவியை ரொம்ப உயிருக்குயிரா நேசிச்சிட்டு இருப்பாரு. It might be their husband or wife, they might be loving each other very more. ஆனால் அந்த கணவனோ மனைவியோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தூய அன்பை வெறுத்துட்டு
ஒரு மாயமான அன்புக்கு பின்னால அவங்க வந்து அதிக விரயம் செய்து அவங்க வந்து பின்பற்றி போயிட்டு இருப்பாங்க. But this husband or wife, they will reject that pure love and go behind this wrong love by spending most of their time and energy. பிள்ளைகளை பாருங்க, Look at the children. தகப்பன் தாய் அவர் மேல் உயிரே வைத்து நேசிச்சிட்டு இருப்பாங்க. Their parents would be loving so much. அவர்கள் மேல் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. They would have trusted their children so much. ஆனா அவங்க அந்த உண்மையான அன்பை வந்து உதாசீனப்படுத்திட்டு அவங்க வந்து ஒரு மாயையான அன்புக்கு பின்பாக அப்படி வெறித்தனமா போயிட்டு இருப்பாங்க. But they just reject the true love and go behind a wrong love in a very zealous way. நீங்கள் அநேக காரியங்களை உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய தவறுகளை நிறைய பேர் தெரியாமலாம் செய்யறது இல்ல, அதை விரும்பி செய்றாங்க. When you look at this world, many mistakes are committed by people not by unaware but purposely and intentionally. நீங்க நிறைய பாவங்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து அறியாம தெரியாம அவங்க வந்து செய்யல, அநேக பாவங்களை மனதார விரும்பி செய்றாங்க. It's not that they commit sins unaware or unintentionally, but they do it loving to do that. They have a great desire for evil, great desire for sin, great desire for that wickedness. இதை நீங்க யோசிக்கும் போது எப்படி இது ஒரு மனுஷன் வந்து தீமையை வந்து வெறுக்க வேண்டியவன் தானே, தீமையை வந்து எப்படிங்க அவன் நேசிக்கிறான்? So when you look at this, you may have to think a man ought to hate evil, but how does he love this evil? ஒரு மனுஷன் வந்து ஞானத்தை தானே விரும்பணும், எப்படிங்க அவன் வந்து முட்டாள்தனத்தை ஒருவன் விரும்புவானா? A person should love wisdom, but how can he love this foolishness? எப்படிங்க இது நடக்குது? How does this happening? நம்ம வாழ்க்கையில கூட சில தடவை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அந்த சில தடவை நமக்கே தெரியாமல என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த நன்மையை விரும்பாம, நம்ம வந்து பரிசுத்தத்தை விரும்பாம, நம்ம நீதியை விரும்பாம, ஞானத்தை விரும்பாம, ஒரு விதமான பாதைகளில் சிலருடைய லைஃப் வந்து அந்த தீமையையும் தீங்கையும் பொல்லாப்பையும் விரும்புகிறபடி அவங்க அப்படியே திரும்பிடுவாங்க. Even in our life we can see sometimes we will not love this wisdom or righteousness or uprightness, but rather we will divert our life towards evil, wickedness and all wrong things. உங்களுக்கு தெரியுமா, சில பேர் வந்து பொறாமையை ரொம்ப விரும்புவாங்க தெரியுமா? Do you know certain people they love jealousy. அதிலேயே தான் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. They always live in that. சிலருடைய லைஃப்ல வந்து கோபத்தை ரொம்ப விரும்புவாங்க. And certain people also love anger. அந்த கோபத்தை விட்டு அவங்க வெளியே வர மாட்டாங்க. They will not come out of that anger. சிலர் வந்து பொய்யை ரொம்ப விரும்புவாங்க. Certain people love lies. அவங்க வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேற எதுவும் அவங்களால பேசவே முடியாது, பேச மாட்டாங்க. Once they open their mouth they cannot speak anything except lying. அதன் மேல ஒரு பிரியம் அவங்களுக்கு இருக்கும். They have a desire for lying. திருடுறத சில பேர் விரும்புவாங்க. Some people desire or love to steal. அவங்க வந்து உழைச்சு சம்பாதிக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க. They don't want to labor and earn. அந்த திருட்டுத்தனத்தின் மேல ரொம்ப பிரியம் இருக்கும் அவங்களுக்கு. They have so much desire upon this robbing. சிலருக்கு ஏமாற்றுவதன் மேல ரொம்ப பிரியம் இருக்கும். Some people have desire for deceiving. அவங்க வந்து உண்மையை சொல்லணும், நேர்மையா இருக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க. They don't desire to be honest and live truly. எப்படி இப்படி வாழ முடியும்? How can someone live like this? இப்படி வாழ்வதற்கான காரணம் என்ன? What are the reason why people live so? இதனுடைய பின்னணி என்ன? இதோட அஸ்திபாரம் எங்க இருக்கு? ஏன் இப்படி ஜனங்கள் தீமையை விரும்புறாங்க? What is the base of foundation for people to desire evil? மூன்று காரியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்கும் நான் நிச்சயமா நம்புறேன். I want to teach you 3 things from the Bible. I hope that will give you a great clarity. இது உண்மையாகவே என்னுடைய மனக்கண்களை திறந்த சத்தியமாக இந்த காலையில மாறினது. So this became a truth that really opened the eyes of my heart. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் மனிதர்கள் நன்மையை வெறுத்து தீமையை விரும்புகிறார்கள்? Why people hate wisdom and love evil? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்று காரணங்கள். 3 reasons. முதலாவது, நீங்கள் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்களை பாருங்கள். Isaiah chapter 5 verses 20 and 21. அங்கே வேதம் சொல்கிறது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. Woe unto them that call evil good and good evil, that put darkness for light and light for darkness, that put bitter for sweet and sweet for bitter. இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா
நன்மையை தீமைன்னு சொல்றாங்க, தீமையை நன்மைன்னு சொல்றாங்க. So when you look at this crowd, they are calling evil as good and good as evil. அதே வேளையில கசப்ப தித்திப்புன்னு சொல்றாங்க, தித்திப்ப கசப்புன்றாங்க. And they call bitter as sweet and sweet as bitter. அதே வேளையில பாத்தீங்கன்னா தீமையை நன்மைன்னு சொல்றாங்க, நன்மையை தீமைன்னு சொல்றாங்க. At the same time, they call evil as good and good as evil. இதற்கு காரணம் என்ன? What is the reason behind இதற்கு it? காரணம் என்ன? What is the reason? எது நன்மை எது தீமை என்று அறிந்து கொள்ளுகிற அறிவு அல்லது போதகம் அவர்களுக்கு இல்லாததுனால. It's because they lack God's law or the understanding to know which is good and evil. சமீபத்துல இந்த கொரோனா சீசன்ல ஒரு ப்ராப்ளம் நடந்தது. Recently there happened a problem during corona season. அநேக துக்கமான சம்பவங்கள் இந்த கொரோனா சீசன்ல அரங்கேறினது. So many painful and incidents happened during this corona. அதுல ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் ஒரு கிராமத்தில் இருந்த ஏறத்தாழ 15-20 மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கையை நம்ம சானிடைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஹேண்ட் சானிடைசர் இருக்கு பாருங்க, அதை எடுத்து அப்படியே குடிச்சிட்டாங்க மடமடன்னு. So one of the painful incident is that happened in Andhra Pradesh, where 15-20 people they consume this hand sanitizer that we use for sanitizing our hands. அந்த 15-20 பேரும் பரிதாபமாக மரித்து போனார்கள். And all those 15-20 people died pathetically. ஏன் அவங்க அப்படி குடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, why did they drink that? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கையில போட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் செத்து போகுதுல்ல. They thought when we sanitize our hands, all germs of our hands are dead. அப்போ இத வாய் வழியா குடிச்சிட்டா உள்ள இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் செத்து போய்டுமே நினைச்சாங்க. So they thought if we drink it through our mouth, then all the germs that are present inside will also be dead. இவங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, அந்த ஞானம், கல்வி, அறிவு அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. It's because they lack that wisdom or knowledge or understanding. அந்த ஞானமும் கல்வியும் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா நிச்சயமாவே அவன் என்ன செய்வான்னா, தீமையை நன்மைன்னு தாங்க சொல்லுவான், இருளை வெளிச்சம் தான் சொல்லுவான், அவன் கசப்பை தித்திப்புன்னு தாங்க சொல்லுவான். If a person doesn't have this knowledge or wisdom or understanding, he will surely call evil as good, darkness as light, and also bitter as sweet. நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை என்னன்னா, இதை எது சத்தியம், எது உண்மை, எது நன்மை, எது தீமை நாம பகுத்து பார்க்கக்கூடிய கல்வியை தரக்கூடிய தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. But the most important thing that is required is the word of God that helps us to discern and identify which is good, which is evil, which is wrong and which is right. நீங்கள் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசித்தால், if you read Psalm 19 verses 7 and 8, அங்கே வேதம் சொல்லுகிறது, the Bible says, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. The law of the Lord is perfect, converting the soul. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி உள்ளவனுமாக மாற்றுகிறது. The testimony of the Lord is sure, making wise the simple. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. The statutes of the Lord are right, rejoicing the heart. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. The commandment of the Lord is pure, enlightening the eyes. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, it revives your soul. பேதையை ஞானியாக்குகிறது, it makes wise the simple. கண்களை தெளிவிக்கிறது, it will enlighten your eyes. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? You know what is the end of it? நீங்கள் 11ஆம் வசனம் அதே சங்கீதத்தில் வாசிப்பீர்களானா, if you read verse 11 from the same psalm, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். moreover by them your servant is warned. அப்போ கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய கற்பனை நமக்கு இல்லாம போயிருச்சுன்னா, நாம நிச்சயமா நம்ம தீமையை நாம நேசிப்போம், நன்மையை நாம வெறுப்போம். Surely when we lack God's law or the word of God, we will surely love evil and hate good. பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா நம்ம கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கணும், நம்ம கற்றுக்கொள்ளணும், ஏன் அதுல தேறணும் தெரியுமா? My dear ones, why are we supposed to read the word of God? Why are we supposed to grow up in the word of God? ஏனென்றால் அதுதான் நமக்கு தீமை எது அப்படி நம்மளுக்கு சுட்டி காட்டுது. It's because it is the one that helps us to identify and discern which is evil. நீங்க உலகத்துல போயிட்டு எது தீமைன்னு கேட்டு பாருங்க, அது தீமையை நன்மைன்னு சொல்லிட்டு இருக்கோம். If you go to the world and ask which is evil, it calls good as evil. அது பாவத்தை நீதின்னு சொல்லும். It says sin as righteousness. அக்கிரமத்தை உரிமை நமக்கு சொல்லி கொடுக்கும். It calls the wickedness as your right. இன்னைக்கு பாருங்க, நிறைய அக்கிரமங்கள் பாருங்க, அது மனித உரிமைன்னு பேசுறாங்க. So today all the iniquities and wickedness, they say it is a right of man. நிறைய பொல்லாப்பான கிரியைகளை தாராளமா செய்யலாம்னு உலகம் சர்டிபிகேட் கொடுக்குது. The world gives an approval and certificate that you can commit this all unrighteous things very easily, legally. அதுவும் வேடிக்கையான காரியம் என்னன்னா, அது என்ன சொல்லுனா, இது தப்புதான், ஆனா நீ தனி அறையில செய்தா, நீ உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா, 4 சுவற்றுக்குள்ள செஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாருக்கும் நீ தொந்தரவு கொடுக்காம நீ செஞ்சிட்டா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, பாவம்லாம் கிடையாது. Most funny thing
is that he says it is wrong, but if you commit the same within your closed doors, within your room, then it is not something unlawful. அவை நீங்க நன்மை என்ன தீமை என்னன்னு பகுத்து பார்க்கணும், நான் அறியணும் அப்படின்னு சொன்னா, நான் சரியா எதை நேசிக்கணும்னு தெரியணும் அப்படின்னு கேட்டா, நிச்சயமா நீங்க தேவனுடைய வசனம் இல்லாம பொய்யான ஒரு காரியத்தை, பிழையான ஒரு காரியத்தை, தவறான ஒரு காரியத்தை தான் நீங்க விரும்பி நேசிப்பீங்க. Therefore, if you want to discern which is good and wrong or which is evil, then if you want to love which is good, then surely without the word of God, then you will choose which is wrong. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 119ஆம் சங்கீதம் 104 முதல் 105 வசனங்களை பாருங்க. Read Psalm 119 verses 104 and 5. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழியையும் வெறுக்கிறேன். Through your precepts I get understanding, therefore I hate every false way. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Your word is a lamp to my feet and a light to my path. பிரியமானவர்களே, My dear ones, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சரியான காரியங்களின் மேல், நன்மையான காரியங்களின் மேல், தேவனுக்கு பிரியமான அல்லது நமக்கு பிரயோஜனமான காரியங்கள் மேல் அன்பை வைக்க வேண்டுமானால், if a person ought to set his love upon things that are good, that are things that are profitable for us, நான் சொல்லுவேன் அதுக்கு ஒரே ஒரு வழி, தேவனுடைய சட்டம், தேவனுடைய வசனம், அவருடைய பிரமாணத்தை நாம வாசிக்காம நாம சரியான திசையில நம்ம அன்பை நம்ம திருப்பவே முடியாது. without reading the law of the Lord or the word of God, we cannot turn our ways into the right paths. இதை பவுல் இதை பற்றி பேசும்போது, When Paul speaks about this, நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, if you read Romans 7 and verse 7, அவர் சொல்லுவாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. what shall we say then? Is the law sin? Certainly not. On the contrary, I would have not known sin except through the law. I would not have known sin. இது பாவம் என்று நியாயப்பிரமாணம் மாத்திரம் இல்லைன்னா நான் அறிஞ்சிருக்கவே மாட்டேன். If there is no law, I would have not known that this is sin. அவர் தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. He continues saying, இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. for you would have not known. அதை 7ஆம் வசனமே திரும்ப போடுங்க. 7ஆம் வசனம், இச்சையானது இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனே. for you have not known covetousness unless the law had said you shall not covet. நல்ல கவனிங்க, தேவனுடைய வசனம் தான் நம்முடைய கண்களை தெளிவுள்ளதாய் மாற்றும். It is only the word of God that can enlighten our eyes. அதுதான் இந்த இருண்ட உலகத்துல வேத வசனம்தான் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக பிரகாசிக்கும். Only the word of God shall be a light to our feet and a light to our path in this world. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சரியான காரியங்கள் மேல் அன்பு வைக்கவும், தீமையை நாம வெறுக்கவும், அதை கண்டறிய பண்ணுகிறது தேவ வசனத்தை போல வேற ஒன்றுமே கிடையாது. My dear ones, there is nothing except the God's law and the word of God that can help us to decipher and identify which is good and evil. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, that's why when you read in 2 Timothy chapter 4 verses 2 to 5, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. preach the word, be ready in season or out of season. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. convince, rebuke, exhort with all long suffering and teaching. ஏனென்றா ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். For the time will come when they will not endure sound doctrine, but according to their own desires, because they have itching ears, they will heap up for themselves teachers, and they will turn their ears away from the truth and be turned aside to fables. 5ஆம் வசனம், Verse 5, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. but you be watchful in all things, endure afflictions, do the work of an evangelist, fulfill your ministry. கவனிச்சீங்களா இத? Did you notice this? ஏன் கர்த்தருடைய வேதம்
நமக்கு போதிக்கப்பட வேண்டும். ஏன் கர்த்தருடைய சட்டங்களும் பிரமாணங்களும் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட வேண்டும்னா, அந்த பிரமாணமும் அந்த வேதமும் சத்தியமும் மாத்திரம் நமக்கு தெரியலைன்னா நம்ம இருளை வெளிச்சம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், தீமையை நன்மைன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், கசப்பை தித்திப்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். Why should the law of the Lord be taught and preached to us? It's because if it is not taught or known to us, then we will call evil as good, the darkness as a light, and also the bitter as sweet. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. வேதத்தை அதனால தான் நம்ம வாசிக்கணும். That's why we are supposed to read the Bible. அதை வாசிக்க வாசிக்க ஆண்டவரே நான் ஞானியாக மாறுறேன்ப்பா. Lord, as I keep on reading it, I become wise, Lord. அப்பதான் தெளிவுள்ளவனா மாறுறேன். Only then I will be enlightened. எப்படி நான் வந்து தீமையை வெறுக்கணும்னு அப்பதான் கண்டுபிடிக்கிறேன். Only then I come to know how to hate evil. எப்படி நீதியை நேசிக்கணும்னு கண்டுபிடிக்கிறேன். Only then I come to know how to love righteousness. வேதத்தை அறியாத பிள்ளைங்க அவங்க வந்து நன்மை அல்ல தீமையை தான் ரொம்ப நேசிப்பாங்க. People who don't understand God's word, they will not love good, but they love வேதம் evil. போதிக்கப்படாத மக்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமானது. The situation, the state of people who are not taught the word of God is very pathetic. அவர்கள் அவர்கள் பேதமையையும் அவர்கள் பரிகாசத்தையும் அவர்கள் புத்தியீனத்தையும் விரும்பி நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. They will love and choose liking the simple mindedness, scorning, and they hate wisdom. நான் சொல்லுவேன், நீங்கள் தவறான காரியத்தின் மேல் அன்பு வையாமல் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டுமானால், விடுதலை பெற வேண்டுமானால், முதல் வழி என்னன்னா கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய பிரமாண புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது, அதை நாம் தியானிக்கும் போது, அதை கற்றுக்கொள்ளும் போது தான். I tell you, the first way that you can be delivered from setting your love upon the wrong thing is reading the word of God and learning the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இரண்டாவது, Second, எப்பொழுது நாம வந்து இந்த தவறான அன்பு அல்லது பிழையான அன்பிலிருந்து எப்ப வெளியே வர முடியும் தெரியுமா? So when we come out of this wrong love, நான் சொல்லுவேன், முதலாவது கர்த்தருடைய வசனத்தினால் மாத்திரம் இல்ல, not only through God's law. நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 21 லிருந்து 25 வசனங்களை வாசிக்கும் போது, If you read Galatians chapter 3 verses 21 to 25, அங்கே சொல்லுகிறார், அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. Is the law then against the promises of God? Certainly not, for if there have been a law given which could have given life, truly righteousness would have been by the law. But the scripture has confined all under sin, that the promise by faith in Jesus Christ must be given to those who believe. But before faith came, we were kept under God by the law, kept for the faith which would afterward be revealed. Therefore the law was our tutor to bring us to Christ, that we might be justified by faith. பாருங்க, இதுல ரொம்ப அழகா சொல்றாரு. It is very beautiful. நான் முதல் குறிப்பு சொன்னேன், தேவனுடைய நியாயப்பிரமாணம் தான் நமக்கு வந்து பாவத்தை பாவம்னு சுட்டி காட்டுது. I told you first, it is God's law that will highlight or show which is sin and evil. இது ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். You have to understand important truth here. என்ன தெரியுமா? You know what is that? வேதம், தேவனுடைய பிரமாணம், அவருடைய நியாய பிரமாணம் நமக்கு பாவத்தை பாவம் என்று சுட்டி காட்டினாலும், though the God's law points out the sin as sin, இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒருவன் விசுவாசம் வைக்காமல் இந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெறவே முடியாது என்பது சத்தியம். It is true that a person cannot be delivered from the sin without keeping or setting his faith upon Christ. He cannot be walking in liberty without his faith in Jesus Christ. அந்த இயேசுவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் இந்த பிரமாணத்தின் மேல் நம்மை நீதிக்குட்படுத்துகிறதா இருக்கிறது. The faith that we set upon Jesus Christ will deliver us or give us liberty in Christ. அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. My dear ones, listen carefully. வேதத்தை நான் குறைத்து சொல்லல. I am not underestimating the word of God. நீங்கள் வேதத்தை 180 நாட்கள் இல்ல, 180 நாட்கள் 180 முறை நீங்க வாசித்தா கூட சரி. Even not reading the Bible in 180 days, even if you read 180 days Bible reading 180 times in 180 days, நீங்கள் வந்து பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. you cannot be delivered out of sin. நல்லா கவனிங்க. Listen carefully.
எப்பொழுது இந்த வேத சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையில பலனாக மாறும் என்றால், when will this God's law become a strength in your life? இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கும் போதுதான். Only when you set your faith upon Christ Jesus. நல்ல கவனிங்க. Listen carefully. பழைய ஏற்பாட்டுல தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் தேவ ஜனங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டதுனால அவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடல. Since in the Old Testament, since the law of the Lord has been given to the people, they were not delivered from the sin. பவுல் அழகா சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணம் என்பது என்னன்னா ஒரு ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா உங்களை அறியாமையிலிருந்து அறிவுக்கு கொண்டு வந்துருச்சு. This law was like a tutor or a school master which you brought you from the unawareness. From ignorance to knowledge. உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு, அறிவை, பாவத்தின் அறிவை கொடுத்துருச்சு. So it gave you the knowledge about sin. ஆனால் இந்த பாவத்தின் அறிவு உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. But this knowledge of sin will not deliver you from sin. ஆனால் எது விடுதலையாக்கும்னு கேட்டா இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே தான். But only when you set your faith upon Christ Jesus, only that can deliver you. ஒருவேளை நியாயப்பிரமாணம் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க கூடிய வல்லமை அதுக்கு இருந்திருக்குமானால் இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை. If the law would have had the power to deliver people out of sin, then it is not necessary for Jesus to come to the world. இந்த நியாயப்பிரமாணத்தின் வேலை என்ன? What is the work of this law? அது பாவத்தை பாவம் என்றும் நீதியை நீதி என்றும் சுட்டிக்காட்டுகிறது. It will point out sin as sin and righteousness as righteousness. ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தையே அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவன் பாவத்திலிருந்து வெளியே வந்துட முடியாது. A person cannot be delivered out of sin if he just continue to fulfill the law alone. அது ஒரு ரிப்போர்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும். It can just give you a report. அது உங்களை விடுதலையாக்காது. It will not deliver you. நான் இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன். I want to give an explanation for இப்போ சமீபத்துல கொரோனாவினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. Recently many people were affected with corona. அதுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்னு எடுத்தாங்க. என்னன்னு கேட்டா RT-PCR டெஸ்ட்னு ஒன்னு எடுத்தாங்க. So for that they took the RT-PCR test. அந்த டெஸ்ட்டை எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள்ல 2 நாள்லயோ என்னமோ ரிசல்ட் பாசிட்டிவா நெகட்டிவான்னு கொடுப்பாங்க. So after 2 or 3 days of taking the test, they will give the result as positive or negative. அதுல பாசிட்டிவ்னு சொன்னா எத்தனை பெர்சென்ட்னு சொல்லி கூட சொல்லிடுவாங்க. So when it is positive, they will even mention the percentage of positivity. அப்போ ஒரு மனுஷன் தனக்கு இருக்கிற அந்த சிம்டம்ஸை வச்சுக்கிட்டு இது உண்மையாகவே தன்னை கொல்லக்கூடிய ஒரு வியாதியா அப்படின்னு கண்டுபிடிக்கிற இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். So this test is very essential to find out whether that infection is powerful enough to kill a person. அப்போ அவன் அந்த 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 அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த டெஸ்ட் இல்லாம போச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாதாரண ஜுரம் நினைச்சுக்கிடுமா, சாதாரண சளி நினைச்சுக்கிடுமா, கடைசியில பார்த்தா அது கொரோனாவா இருக்கலாம். So if there is no test, he will be very careless. He will not know whether that is the symptoms, and he will think that is an ordinary or simple cold and fever. ஆனா இந்த டெஸ்ட் ரொம்ப அவசியம். But this test is very essential. ஒண்ணு கவனிக்கணும். But we have to know one thing. நீங்க டெஸ்ட் பாசிட்டிவ்னு பார்த்துட்டதுனால அந்த டெஸ்டே உங்களுக்கு குணத்தை கொடுக்காது. Just because you have seen the positive as the test, that test will not give a healing to you. The test does not have the power to heal you. இந்த டெஸ்ட் உங்களுக்கு சுட்டி காட்டும் இது தவறு, உங்களுக்குள்ள ஒரு கிருமி வந்துருச்சு, நீங்க இன்ஃபெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும் அல்லது ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கும். This test only gives you a report that you are already infected, that you are affected by this coronavirus. நியாயப்பிரமாணம் அதான் செய்யுது. That's what law also does. எது பாவம், எது நன்மை, எது தீமை, எது அக்கிரமம், எது நீதின்னு சொல்லி அழகா நமக்கு படம் போட்டு காட்டிரும். It just shows you a picture which is sin, which is righteousness, which is uprightness, which is evil and wickedness. இந்த டெஸ்டிங் மாத்திரம் இல்லனா நமக்கு எது பாவம் எது நீதினே தெரியாது. So if there is no such kind of testing, we cannot identify which is sin and which is good. டெஸ்டிங் ரொம்ப முக்கியம். Testing is very important. ஆனா டெஸ்ட் எங்க கொண்டு போகணும்னு சொன்னா உங்களை ஒரு டாக்டர்ட்ட கொண்டு போகணும். But this test should take you to a doctor. அவர் என்ன பண்ணுவார்னா அதை ஆராய்ச்சி பண்ணுவாரு. Only he can diagnose and analyze it. அவர் என்ன செய்வார்னா மருந்து கொடுப்பாரு. He will write you the prescription and give you. அவர் உங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுப்பாரு. Only he can treat you that. அப்பதான் நீங்க விடுதலையாகலாம். Only then you can be delivered. இந்த நியாயப்பிரமாணம் என்ன தெரியுமா? Now what is this law? நமக்கு பாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல டெஸ்ட். So it is a test that reveals sin in us. இது ரொம்ப அவசியம். It is very essential. இது தேவை. It is needed. ஆனால் இது மாத்திரம் போதாது. But it is alone is not enough. இது எங்க நம்மளை நடத்தணும்னா இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்துக்கு நம்மளை நடத்தணும். It should lead us towards faith in Jesus Christ. அவரிடத்துல வருவோமானா when we come to him, அவரிடத்துல மிகுந்த இரக்கங்கள் உண்டு. we have great mercies at him. நம்முடைய பாவங்களை நம்மை சுத்திகரிக்கும்படி தம்முடைய சரீரத்தை நம்ம கிருபாதார பலியாக அவர் ஒப்புக்கொடுத்தார். He gave his body as a sacrifice for us to shed his blood and to wash our sins. அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
சகல பாவங்களும் நீங்கி நாம் சுத்திகரிக்கப்படும்படி மன்னிக்கப்படும்படி அவரிடத்துல தான் நமக்கு விமோச்சனம் இருக்கு. So only we have a great refuge at him where we will be cleansed of all sins by the great blood of Jesus Christ. நல்லா கவனிங்க. Listen carefully. அதனால நான் பைபிளை நிறைய படிச்சுட்டேன், எனக்கு வேத அறிவு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நாம பெருமை பாராட்டிட்டு போயிடக்கூடாது. Therefore we should not boast saying that I have read the Bible very much, I have the knowledge in the Bible. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது தான் ஆண்டவரே துன்மார்க்கனா என்ன, துர்குணனா என்ன, எது தவறு, எதை நான் வெறுக்கணும், இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிடுறேன். Lord, only when I read this law, the word of God, I identify what is evil, what is wickedness, what is iniquity and what is goodness. I identify it, Lord. ஆண்டவரே, ஆனா அதோட நான் நிறுத்திட கூடாது. But Lord, I should not stop with that. நான் எங்க வரணும்னா இயேசு வண்டை நான் சேரணும். But then I should draw near to Jesus. ஆண்டவரே, உம்மாலே அல்லாமல் எனக்கு விடுதலையே கிடையாது. Lord, there is no deliverance but by you alone, Lord. உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, I commit myself to you. என்ன நான் ஜீவபலியா அர்ப்பணிக்கிறேன். I offer myself as a living ஆண்டவரே, sacrifice. உம்முடைய கிருபையை நான் வேண்டி நிற்கிறேன். Lord, I seek your pardon and mercies. நீர் எனக்காய் சம்பாதித்து கொடுத்த விடுதலை, எனக்கு சம்பாதித்து கொடுத்த மன்னிப்பு, எனக்கு சம்பாதித்து கொடுத்த மீட்பை நான் ஏற்றுக்கொள்றேன், விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. Lord, I accept the redemption, I accept the forgiveness that you have earned for me through faith, Lord. அதனால தான் ஃபாதர் பக்மன்ஸ் அவங்க பாடுவாங்க, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனே செய்யா. That's why Father Berkman sings, Lord, there is no deliverance but you alone. There is no deliverance, there is no peace, Lord, but you alone, Lord. And you are the way, you are the truth, you are the life, Lord. ஆகவே நான் உம்மையே நான் சேருவேன். Therefore I will draw myself near to you. எப்போ ஒரு மனுஷன் தவறான அன்பிலிருந்து வெளியே வர முடியும் தெரியுமா? When can a person come out of wrong love? முதலாவது நான் சொன்னேன், தேவனுடைய பிரமாணம் என்ன என்று அவன் அறிந்த பிறகுதான் அவன் இந்த அன்பிலிருந்து, தவறான பொய்யான அன்பிலிருந்து வெளியே வர முடியும். Only first when he knows what is God's law, then he can come out of this wrong love. இரண்டாவது, எப்போ அவன் அந்த பொய்யான அன்பிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு கேட்டா, அவன் என்றைக்கு இயேசுவினால் அவர் மேல் உள்ள விசுவாசத்தினால் உண்டாகிற மீட்பை, விடுதலையை பெற்றுக்கொள்றானோ அப்போதான் அவன் அந்த பொய்யான அன்பிலிருந்து விடுதலை பெறவே முடியும். Second, when he can come out of this wrong love, one when he has or knows the liberty in Christ through faith. கடைசியாக, at last, எப்பொழுது ஒருவன் இந்த பொய்யான அன்பிலிருந்து வெளியே வர முடியும் தெரியுமா? When can a person come out of this wrong love? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42 லிருந்து 43 பாருங்க. John chapter 5 verses 42 and 43. இயேசு சொன்னார், Jesus said, யோவான் 5, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். But I know you that you do not have the love of God in you. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் என் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். I have come in my Father's name and you do not receive me, and if another comes in his own name, him you will receive. என்ன வேதனையா சொல்றாரு பாருங்க. How grievously he says this. நான் தான் சத்தியம், I am the truth. நான் நிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. I am standing here but you are not accepting me. என் நாமத்தை தரித்து கொண்டு ஒருத்தன் பொய்யா ஒருத்தன் வர போறான், அவனை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்க. But there comes another man using my name, but him you will receive. ஏன் நீங்க உண்மையை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம பொய்யை நீங்க ஏன் ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு கேட்டா, when you ask why are you accepting the false rather than accepting the truth, அது காரணம் என்னன்னா, தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இல்ல. it's because of lack of God's love in you. கவனிங்க, listen carefully. உண்மையான சத்தியத்தின் மேல், நீதியின் மேல், ஞானத்தின் மேல் ஒருவனுக்கு அன்பு வர வேண்டுமானால் அது எதனாலே வர முடியும்னு கேட்டா, தேவனுடைய அன்பை அவன் பெறுகிற வரைக்கும் அந்த நிலைக்கு அவன் அடையவே முடியாது. If a person ought to have love upon wisdom, knowledge and understanding, without having God's love, he cannot come to that stage. மூன்றாவது, ஏன் ஒருவன் பொய்யானதை, மாயையானதை, ஞானமற்றதை, பேதையை நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய உள்ளத்தில் தேவ அன்பு இல்லாததினாலே. The third thing why a person loves wrong love or loves scorning or hates wisdom, it's because lack of God's love. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 லிருந்து 17 பாருங்க. 1 John chapter 2 verse 15 to 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். Do not love the world or the things in the world. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. If anyone loves the world, the love of the Father is not in him.
ஏன் வந்து உலகத்தில் மேல அன்பு வைக்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு? Why does God says do not love the அந்த world? அன்பு ஏன் மோசமான அன்புன்னு சொன்னாரு? Why he says that love is a wrong love? நீங்கள் 16ஆம் வசனம் பாருங்க. If you read verse 16, அவர் சொல்லுகிறார், மாம்சத்தின் இச்சை, ஜீவன் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். for all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life is not of the Father, but is of the world. 17ஆம் வசனம், Verse 17, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். and the world is passing away and the lust of it. ஆண்டவர் சொல்றாரு, இது மேல போய் அன்பு வைக்காதீங்கப்பா. Don't set your love upon it. இது பிதாவினிடத்திலிருந்து வந்தது கிடையாது. This did not come from இது Father. உலகத்திலிருந்து வந்தது. It is from world. இது ஒளிந்து போகக்கூடியது. It will pass away. இது மாயையானது. It is just a vain. ஆனா ஏன் ஒரு மனுஷன் இந்த மாயான காரியங்கள் மேல அன்பு வைக்கிறான் அப்படின்னா அவர் சொல்றாரு, பிதாவின் அன்பு அவனுக்குள்ள இல்லாதது போது அவன் நிச்சயமாகவே தீமையை தான் நேசிப்பான். But why does a person set his love upon this vain or wrong love? It's because if he doesn't have or lack God's love in him, then he will love this world. நீங்கள் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read 2 Thessalonians chapter 2 verses 9 to 12, நீங்கள் கடைசி நாளில் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை பற்றி நீங்க வாசிக்கலாம். here you can read about Antichrist who is going to come in the end. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். The coming of the lawless one is according to the working of Satan with all power, signs, and lying wonders. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமல் போனபடியால் அப்படி நடக்கும். And with all unrighteous deception among those who perish, because they did not receive the love of the truth, that they might be saved. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். And for this reason God will send them strong delusion, that they should believe the lie, that they all may be condemned which did not believe the truth but had pleasure in unrighteousness. என்ன பரிதாபம் பாருங்க. How pathetic it is. சத்தியத்தை வந்து அவங்க நம்பாம விசுவாசிக்காம நேசிக்காம பொய்யை வந்து நேசிப்பாங்களாம். They will not love this truth or believe it, but rather they will believe the lie and love it. ஏன் தெரியுமா? You know why? அவர்களுக்குள்ள தேவ அன்பு இருக்காது. It's because they don't have the love of God in அதற்கு them. பதிலாக தேவன் அவர்களை வஞ்சிக்கத்தக்க ஒரு கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் அவர்களுக்கு அனுப்பிடுவாராம். But rather God will send them strong delusion to deceive them. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் பொய்யையும் அநீதியும் நான் நேசிச்சிராம பொய்யான மாயான காரியங்கள் மேல் அன்பு வச்சிராம இருக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்குள்ள வஞ்சகத்தை அல்ல, எனக்குள்ளே தேவ அன்பை நீர் ஊற்றும் அப்பா. Lord, today do not pour deception in me, but rather pour the love of God, that I may love and believe the word of God alone. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the இந்த Lord. தேவனுடைய அன்பு நமக்குள்ள எப்படி ஊற்றப்படும்? How is the God's love poured in us? ரோமர் 5:5. Romans 5:5. தேவன் நமக்கு அருளப்பட்ட மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். The love of God has been poured out into our hearts by the Holy Spirit who was given to us. எப்படி நமக்கு இந்த அன்பு வருகிறது? How does we have this love? பரிசுத்த ஆவியினாலே. Through the Holy Spirit. இன்னைக்கு நாம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும். Today we are going to pray. We are supposed to pray, Lord, give me that anointing of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு நம்ம உள்ளத்துல வருது. Let the love of God be poured in our hearts through that Holy அந்த Spirit. தேவ அன்பு உள்ள வந்துருச்சுனா, When you have that God's love in you, நிச்சயமாவே நான் சொல்லுவேன், நாம தீமையை வெறுக்கிறவர்களாய் மாறிடுவோம். we will hate evil. உலகத்தை வெறுக்கிறவர்களாய் மாறுவோம். We become people who hate the world. மாம்ச இச்சையை வெறுக்கிறவர்களாய் மாறுவோம். We will become people who hate the lust of the flesh. நான் சொல்வேன், உலகத்தின் இச்சையை வெறுக்கிறவர்களாய், கண்களின் இச்சையை வெறுக்கிறவர்களாய் மாறுவோம். We become people who will hate the lust of the eyes and the world. ஆண்டவரே அந்த அன்பு என் உள்ளத்துக்கு வேண்டும்பா. Lord, my heart needs that love, Lord. நான் சொல்லுவேன், இந்த பொய்யான அன்பு பேதையை பேதமையை நேசிக்கிறது, நிந்தனையில பிரியப்படுறது, அநீதியில வந்து பிரியப்படுறது, இப்படிப்பட்ட தவறான அன்புகள் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்யுமானால், I tell you, if there's a wrong love, that love of simplicity, that love scorning, that hate wisdom, if it rules our hearts, 3 காரியம் நம்ம செய்யணும். we are supposed to do 3 things. முதலாவது, First, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நான் அறிய என் கண்களை திறந்தரணும். Lord, open my eyes that I may know your law, Lord. உம்முடைய வேதத்தை வாசிக்க நேசிக்க அதை அறிந்து கொள்ள கிருபை தாரும். Lord, give me grace to read your law, to understand and love it, Lord. அந்த வசனம் தான் எனக்கு வெளிச்சத்தை தரும் ஆண்டவரே. Only your word can be a light to me, Lord. இரண்டாவது, Second, ஆண்டவரே வெறும் உம்முடைய பிரமாணம் மாத்திரம் அல்ல, Lord, not only your law alone, Lord. ஆண்டவரே
உம்மிடத்திலே நடத்தி வந்திருக்கிற அந்த பிரமாணத்தை நான் பார்த்து இயேசுவின் மேல் நான் விசுவாசம் வைப்பதனால தான் இந்த மாயையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். Lord, only when I keep my faith on Christ by your law, only then I can be liberated from இந்த this. நியாயப்பிரமாணம் என்னை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்திருக்கு. This law has brought me to Christ. நான் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன். I look unto the Christ and believe him. அவர் எனக்காய் செய்த நீதியின் கிரியைகளை விசுவாசிக்கிறேன். I believe the works of righteousness that he has done for me. அதனால தான் நான் விடுதலை பெறேன். And only through I have been liberated. மூன்றாவது, And third, எப்படி நான் விடுதலை பெறுகிறேன்? how do I deliver? நான் இந்த மாயையான அன்பிலிருந்து எப்படி விடுதலை பெறேன்? How am I delivered from this wrong love? தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினாலே எனக்குள்ளே ஊற்றப்படுவதனால. When the love of God has been poured into my heart through the Holy அந்த Ghost. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தார். Lord, give me that anointing of the Holy Spirit. எப்பொழுது ஆவியினால் நிறைந்திருக்க கிருபை தார். Give me grace to be anointed always by the Spirit. ஆவியினால் நடத்தப்பட கிருபை தார். Give me grace that I may be led by the Spirit of God. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Shall we close our eyes and pray? இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, Let us say, Lord, நான் பொய்யானதை, மாயானதை, தீமையானதை நேசிக்கிற இந்த தவறான அன்பிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் விடுவையும் ஆண்டவரே. Lord, deliver me, my family, my children from this wrong love where I love the simplicity, scorning and hate wisdom, Lord. ஆண்டவரே, Lord, உம்முடைய வேதத்தை நேசிக்க கிருபை தார். give me grace to love your law. உம்முடைய வேதத்தினாலே மனத்தெளிவு அடைய கிருபை தார். Lord, let me receive a clarity or enlightenment using your law. ஆண்டவரே, இந்த வேதத்தினால் போதிக்கப்பட கிருபை தார். Give me grace that I may be taught by this law. இந்த வேதத்தினால் எச்சரிப்படைய கிருபை தார். Lord, give me grace that I may warn by the word of God. சத்தியத்தை மறந்து விடாதபடி வேதத்தை நேசிக்க கிருபை தார். Lord, give me grace that I may love the law, that I may not forget the law, Lord. ஆண்டவரே, Lord, குமாரன் விடுதலையாக்காவிட்டால் நாங்கள் விடுதலையாகவே முடியாதப்பா. Lord, if the Son is not delivered you, we will not be delivered, Lord. எங்களுக்காக இறங்கி வந்த தேவகுமாரனே, உம்மேல உள்ள விசுவாசத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் தீமையிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட கிருபாதார பலியை நாங்கள் விசுவாசிக்கிறதுனாலே இந்த பொய்யான மாயான அன்பிலிருந்து விடுதலை பெற கிருபை தார். Lord, give us grace that we may be delivered from this wrong love as we believe in the Son of God who came down and who offered himself as a living sacrifice for us. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களுடைய இருதயங்களிலே தேவ அன்பு ஊற்றப்படுமானால் அந்த தேவ அன்பு ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே பாவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஆண்டவரே தெளிவை எங்களுக்கு தருகிறதே அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தார். Lord, if the love of God has been poured into our hearts by the Holy Spirit, then it gives us a clarity to identify what is evil and sin. Lord, give us this anointing, Lord. ஆண்டவரே, அந்த தேவ அன்பு ஊற்றப்படுமானால் நாங்கள் உலகத்தை வெறுத்து விடுவோமே சுவாமி. Lord, if the love of God is poured in us, we will hate this world, Lord. மாயை வெறுத்து விடுவோமே, பாவத்தை வெறுத்து விடுவோமே அப்பா. Lord, we will hate vanity and we will hate sin, Lord. ஆண்டவரே, தவறான அன்புகளிலிருந்து விடுதலை பெறுவோமே அப்பா. Lord, we will be delivered out of wrong love, Lord. அந்த தேவ அன்பை பரிசுத்த ஆவியினால் எங்கள் உள்ளங்களிலே ஊற்றும். Lord, pour out that love of God through your Holy Spirit. இப்பொழுது ஊற்றும். Lord, pour it now, Lord. இப்பொழுது எங்களை நிரப்பும். Lord, fill us now, Father. எங்கள் உள்ளங்கள் எப்பொழுதும் தூய மாயமற்ற அன்பினால் நிறைந்திருக்க கிருபை தார். Lord, let our heart be filled with true love and God's love, Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. 180 நாட்களில் வேதத்தை வாசிக்கிற இந்த முயற்சியிலே கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற தேவனுடைய வார்த்தையின் பகுதி யோசுவா 11ஆம் அதிகாரம் முதல் 20 அதிகாரங்கள் மட்டும். So today's Bible scripture portion for this 180 days Bible reading challenge is from the book of Joshua chapter 11 to 20. ஆகவே இதை நீங்கள் கவனித்து வாசித்து நீங்கள் இதனாலே பயன்பெறும்படி இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். So we request that you read this scripture portion and be blessed by the Lord. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு அறிந்தவர்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு இதை பற்றி பேசி அறிவித்து நீங்கள் இந்த வேத வாசிப்பிலே பங்கெடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். We also request you to share this information and everything to all your friends and familiar people and let them also take part in this challenge. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us all. ஆமென். ஆமென். Praise the Lord.